மேகம் எழும்புகிறது என்றான். சிறிய காரியம் பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சின்ன பிள்ளைங்களா இன்னைக்கு நம்ம மத்தியில உட்கார்ந்து இருக்கிற இந்த பிள்ளைங்க பெரிய காரியங்களை கடவுளுக்காக செய்வார்கள். நம்முடைய சின்னது என்ன செய்யும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெரிய காரியத்தை செய்யும். சிறிய காரியத்தை நினைச்சு நீங்க தோற்று போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்க கையில கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க ஜெபம் சிறியதா இருக்கலாம், உங்க காணிக்கை சிறியதா இருக்கலாம், நீங்கள் எடுக்கிற பிரயாசம் சிறியதா இருக்கலாம், உங்களுடைய முயற்சிகள் சிறியதா இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல முடியும், சிறிய காரியம் பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 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 காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பெரிய கோலியாத் வந்து நிற்கிறான். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல ஆண்டவருடைய ஜனங்களை பார்த்து இப்படி சொல்றான், நீங்க உங்கள ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், நானும் அவனும் சண்டை போடுகிறோம், நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் அடிமை, ஒருவேளை நான் ஜெயித்து விட்டால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமை என்று சொல்லி 40 நாட்கள் காலையிலும் மாலையிலும் வந்து கொக்கரிக்கிறான். கொக்கரிக்கிற பெரிய கோலியாத்தை பார்த்து சவுல் அரசன், அவன் இஸ்ரவேலிலே உயரமானவன், கவனிங்களேன், இஸ்ரவேலிலே உயரமானவன், சாத்ராக் மாதிரி ஹைட்டா பெரிய ஆள், அவனே பார்த்து பயந்து நடுங்கி போய் பாளையத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டான். 40 நாள் வெளியே வரவில்லை. ஆனால் பெரிய கோலியாத்தை அடிக்க தாவீதினிடத்திலே சிறிய கற்கள் போதுமானதா இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிறிய கல்லுக்கு பின்னாடி தாவீதினிடத்திலே பெரிய விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? அந்த வசனத்தை வாசிச்சா தெரியும். 17:47 தாவீது இப்படி சொல்லுகிறான். 1 சாமுவேல் 17:47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். கவனிங்க, சின்ன கல்லுதான், ஆனா தாவீதிட்ட இருந்த விசுவாசம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. யுத்தம் யாருடையது? நீங்க போய்கொண்டிருக்கிற பாதை ஆண்டவருடையது, உங்க குடும்பம் கர்த்தருடையது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பம் கர்த்தருடையது, உங்க ஊழியம் கர்த்தருடையது, நீங்க உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே அது ஆண்டவருடையது. யுத்தம் கர்த்தருடையது. கோலியாத்துடைய சத்தம் பெருசா இருந்துச்சு, அவனுடைய கர்ச்சிப்பு பெருசா இருந்தது. ஆனால் தாவீதினிடத்துல ஒரு முக்கியமான உண்மை இருந்தது. சிறிய கற்கள் என்னிடத்தில் இருக்கிறது, அதை காட்டிலும் எனக்குள்ளே ஒரு சிறிய விசுவாசம் இருக்கிறது, அதை விட பெரிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ஜனங்க எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் கர்த்தர் எதனால ரட்சிக்கிறவர் அல்ல, ஈட்டினாலும் பட்டயத்தினாலும். பாருங்க, யுத்தம் வந்தா ஈட்டி எடுத்துட்டு போகணும், பட்டயத்தை எடுத்துட்டு போகணும். ஆனா தாவீது சொல்றான், நான் மட்டும் கிடையாது, இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். பிரியமானவர்களே கவனியுங்கள், நான் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றேன். உங்க கையில இருக்கிற ரிசோர்ஸை வச்சு உங்களுடைய ஜெயம் தீர்மானிக்கப்படுவது இல்லை. நீங்க நினைச்சுக்கலாம், தம்பி கையை வைக்காதப்பா, கேட்ட டக்குன்னு திறந்துருவாங்க, சரியா? உங்க ரிசோர்ஸை வச்சு உங்களுக்கு ஜெயம் கிடைக்க போவது இல்லை, கர்த்தரை வைத்து தான் ஜெயம் கிடைக்கிறது. வசனம் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். 5000 புருஷர்கள் இயேசுவுக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல 5000 பேரை போஷிக்கிறதற்கு சீஷர்கள் கணக்கு போடுகிறார்கள். இவங்களுக்காக நாம போய் அப்பம் வாங்கணும்னா இவ்வளவு 100 பணங்கள் எங்க இருந்து வர, யார்கிட்ட போய் கலெக்ஷன் பண்ண, இவர்கிட்ட கேட்போமா அவர்கிட்ட கேட்போமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்றாங்க. அப்புறம் சொல்றாங்க, இவங்களுக்காக பெரிய கடைகளும் இங்க கிடையாது, ஆண்டவரே என்ன செய்ய அப்படிங்கும் போது வசனம் சொல்லுது. 6வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிங்களேன். 6ஆம் அதிகாரம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், கவனிங்க, அவன் கையில 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. கவனிங்க, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். இங்கே ஒரு ஏழை பையன் இருக்கிறான், வார்கோதுமை அப்பம், பார்லி ரொட்டி யார் சாப்பிடுவா அப்படின்னா யூதர்கள்ல ரொம்ப ஏழ்மையானவர்கள். அவங்க அம்மா கொடுத்து விட்டுருக்குறாங்க, சர்ச்சுக்கு போற போக்குல பிஸ்கட் எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிஸ்கட் எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்புறோம்ல, அந்த மாதிரி ரொட்டி கொடுத்து அனுப்புறாங்க, 2 மீன் கொடுத்து அனுப்புறாங்க. ஆனாலும் இவைகள் இத்தனை பேருக்கு எம்மாத்திரம். வசனம் சொல்லுகிறது, இயேசு அதை கையில எடுத்தார், ஸ்தோத்திரம் செய்தார், பிட்டு பகிர்ந்து கொடுத்தார். 5000 பேர் சாப்பிட்டார்கள். மீதமாக எத்தனை கூடை எடுத்தார்கள் தெரியுமா? 12 கூடை. கூடைன்ன உடனே நீங்க நினைக்க கூடாது நம்ம ஊர்ல வயர் கூடை, என்ன காய்கறி வாங்க போறீங்களே வயர் கூடை, அந்த கூடை கிடையாது.
ஒரு ஆளையே உட்கார வைக்கிற அளவுக்கு ப்ளூ கலர் ட்ரம் மாதிரி. ப்ளூ கலர் ட்ரம்னா ஞாபகம் வந்துடும்ல, ப்ளூ கலர் ட்ரம்னாலே போதும், தண்ணி பிடிச்சு வைக்கிற அந்த மாதிரி 12 கூடை நிறைய நிரப்பினார்களாம். நம்முடைய ஆண்டவர் சிறிய காரியத்தை வைத்து பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னிடத்துல பெரிய திறமை இல்லை, பெரிய அதிக பணம் இல்லை, அதிக வாய்ப்பு இல்லை, பெரிய ஊழிய வாய்ப்பு இல்லை, பெரிய கூட்டம் இல்லை என்கிட்ட, நான் என்ன செய்ய? சிறியதாக தான் இருக்கிறது, பரவாயில்லை, அதை இயேசுவினுடைய கரத்திலே கொடுங்கள். இயேசு அவைகளை பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நியாயாதிபதி புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. அங்கே எமோரியர்கள் முன்னாடி உட்காரு சாத்த, எமோரியர்கள் யுத்தம் செய்ய வருகிறார்கள். கவனிங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அவர்களிடத்துல இருப்பு ரதங்கள் இருந்தது, இரும்பு ரதங்கள். நீங்க ரதம் பார்த்துருக்கிறீங்களா? ரதம்னா என்னன்னு தெரியுமா? ரதம் என்றால் தேர் மாதிரி சண்டை போடுறதுக்கு வர்றாங்க, சேரியட்ஸ்ல. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இப்படி எழுதியிருக்கிறது. 900 இருப்பு ரதங்கள் இருக்கிறது அவர்களிடத்துல. 1-2 வரலங்க. கவனிங்க, சண்டை போடுறதுக்கு 1-2 பேர் வரல, 900 ரதங்கள் வருகிறது. வெரி குட், காட் பிளேஸ் யூ. ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் சீட்டு தருவார். விஜய் சீட்டு தராரோ இல்லையோ, ஆண்டவர் சீட்டு தருவார். விட மாட்டேங்கார பாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. கவனிங்க, வாசிங்களா 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. கவனிங்க, வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. கவனிங்களேன், 900 இருப்பு ரதங்கள் வந்து நிக்குது சண்டை போட. இரும்பு ரதங்கள், அதை விரட்டி விடணும்னா இவங்க கிட்ட பெரிய பெரிய ரதங்கள் வேணும். ஆனா இவங்க கையில ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? வானத்திலிருந்து யுத்தம் பண்ணுகிறார். எதை வைத்து அவர்களை துரத்துகிறாராம்? அந்த வசனத்தை வாசிங்கள், 21. அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. அடுத்து சரி வாசிங்க. வாசி தொடர்ந்து வாசி. கவனிங்க, ஆண்டவர் அவங்களோட எப்படி சண்டை போட்டாராம்? சிறிய வண்டுகளை வைத்து ஆண்டவர் சண்டை போட்டார். சின்ன வண்டுகளை வைத்து ஆண்டவர் பெரிய ரதங்களை முறியடித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறேன், சிறிய காரியத்தை வைத்து பெரிய காரியத்தை செய்ய நம்முடைய தேவனுக்கு ஒரு காரியம் தடை இல்லை. இங்கே எலியா ஜெபம் பண்ணுகிறான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44வது வசனத்துக்கு திரும்பி வருவோம். அந்த வசனத்தை தான் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். அங்கே 3½ வருடம் தேசத்துல மழை இல்லை, பனி இல்லை. ஜனங்கள் தேவனுக்கு பயப்படாததினால ஆண்டவர் மழையும் அனுப்பல, பனியும் அனுப்பல. தேசத்துல பஞ்சம், ஜனங்கள் எல்லாரும் தவிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது எலியாட்ட சொல்றாரு, எலியாவே நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி அப்படின்னு சொன்ன ஆண்டவர் முன்னாடி போய் தீர்க்கதரிசி காட்டுறாரு. இங்க தீர்க்கதரிசி ஜெபம் பண்றாரு. வசனத்தை வாசிங்களே, 18:44 வாசிங்கள், 43 பாருங்கள். தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். இன்னும் 7 தரம் போய் பார் அப்படின்னு சொல்றாரு. வாசி. 7ஆம் தரம் இவன், கவனிங்க, முதல் முறை போய் பார்க்கிறான், ஒன்னும் இல்லை. 2வது முறை போய் பார்க்கிறான், ஒன்றும் இல்லை. 3வது முறை, 4வது முறை, 5வது முறை, 6 முறை போய் பார்க்கிறான். 6 முறையும் எலியா மேல உட்காந்து என்ன செய்யறார் தெரியுமா? டாப் ஆஃப் தி ஹில்லில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். தன் முகம் முழங்காலில் பட குனிந்து என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரம். எப்படி ஜெபம் பண்ண முடியும்? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிருக்கலாம், நின்றுட்டா ஜெபம் பண்ணிருக்கலாம், கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிருக்கலாம். ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஜெபம் பண்றாரு? அவர் ரிஸ்க் எடுத்து ஜெபம் பண்றதுக்கு ஏதாச்சும் பிரதிபலன் இருக்கா? 6 முறை பார்த்தும் வேலைக்காரன் மனசுல என்ன ஓடி இருக்கும்? நம்ம பாஸ்டருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாரு, சரியா? 3 வருஷம் மழை இல்லாதனால அவர் மைண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, அவர் ஏதோ சொல்றாரு, இவர் பேசாண்டு முழங்கால் போட்டா ஜெபம் பண்ணலாம். ஒன்றுமில்லை, நத்திங். எதுவுமே நடக்கல. 7ஆம் தரம் அவன் போய் பார்த்தபோது சமுத்திரத்தில் இருந்து இதோ ஒரு மனுஷனுடைய சிறிய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம், சின்ன கை அளவு மேகம் எழும்புது. அந்த மேகத்தை பார்த்த உடனே நீங்களும் நான் என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெபம் பண்றேன், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவர் பாரு எவ்வளோ பெரிய தேசமா இருக்கு,
இவ்வளவு பெரிய தேசத்துக்கு மழை கொடுக்கறதுக்கு எதை கொண்டு வராரு? சின்ன மேகம். நான் தான் முறுமுறுத்திருப்பேன், இதை வச்சு என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்கு ஏதாச்சும் சென்ஸ் இருக்கா? ஆண்டவருக்கு ஞானம் இருக்கா? என்ன செய்ய முடியும்? ஆனா எலியா அப்படி சொல்லவில்லை. உடனே என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்றான். மழை வருவதற்கு முன்பாகவே எலியா பெருமழையின் சத்தத்தை கேட்டான். நான் உங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்க சிறிய காரியத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க காதுகள் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறது? ஒரு பெரிய இரைச்சல் வரப்போகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பெரிய கூட்டம் வரப்போகிறது. பெரிய இரைச்சலின் சத்தத்தை அவன் கேட்டு, பெரிய மழை வரப்போகுது, நீங்க வேகமா போங்க. சின்ன மேகம்தான் இருக்கு, மேகத்தை பார்த்துட்டு உனக்கு ஒரு மாதிரி ஆயிட்ட, நீ எப்படி இரைச்சலை கேட்குதுன்னு சொல்ற? அந்த வசனத்தை பாருங்களேன். 45வது வசனத்துல எழுதியிருக்கிறது, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. பெருமழையின் இரைச்சல். 41 வாசிங்களேன். 41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும். கவனிங்க. இங்க எலியா ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே விசுவாச கண்களிலே, விசுவாச காதுகளிலே கேட்டான் பெருமழையின் இரைச்சல். நீங்க உங்களுடைய பிசினஸ் பிளேஸ்ல அப்படி கேட்கணும். பெருமழையின் இரைச்சல், இத்தனை தாங்க அத்தனை தாங்கன்னு சொல்ற சத்தத்தை என்ன செய்யணும்? காதுல கேட்கணும். நீங்க உங்களுக்கு முன்னாடி 1000 பேர் வந்து நிற்பார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அங்கே தேசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்ற, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளா இருப்பார்கள், அவர்களுடைய நாயகிகள் உன்னை வளர்க்கும் தாய்மார்களா இருப்பார்கள். அப்படியெல்லாம் ஆட்கள் வருவார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். தேவன் நம்மை விசுவாசத்திலே வளர்க்க விரும்புகிறார். அந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனிச்சீங்கன்னா, இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி, மழை வர்றதுக்கு முன்னாடி 3 வருஷம் எலியா என்ன செஞ்சார்? அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். பெரிய ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நீங்க நம்புறீங்களா பெரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வருதுன்னு? நான் நம்புறேன். எனக்கு பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்மைகள் தேடி வருகிறது. அதற்கு முன்னாடி நாம ஒரு 3 காரியத்தை செய்யணும். அது எலியாவின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற முதல் நிலை. கவனிங்க, பெரிய ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி நீ ஒளித்து கொண்டிரு. ஆண்டவர் எலியா பார்த்து சொல்றாரு, எலியாவே நீ போய் ஒளிச்சுக்கோ, ஹைட் யுவர் செல்ஃப். நீ கேரி தாற்றண்டையிலே போய் ஒளிந்து கொள். தேவன் அவனை மறைத்தார். தேவனே மறைச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அங்க ஆத்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். காலையிலையும் சாயங்காலமும் அவனை போஷிக்க ஆண்டவர் யாருக்கு கட்டளையிட்டார் தெரியுமா? காகங்களுக்கு கட்டளையிட்டார். எலியா ஒன்றும் அங்க உட்காந்து ஆண்டவர் கொடுக்கிற பிரெட்டையும் மீட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல, ஆண்டவருடைய உண்மையை அனுபவித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 3.5 வருடம் அவன் பார்த்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய உண்மையை. காலையிலும் மாலையிலும் சொல் தவறாமல் என்னை போஷிக்க ஆண்டவர் காகங்களுக்கு கட்டளை எடுக்கிறார். பிரியமானவர்களே, பெரிய ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே மறைத்து கொள்ளுங்கள். ஹைட் யுவர் செல்ஃப். நீங்க உங்க வீட்டுக்குள்ள போய் உங்களை மறைச்சுக்கிட்டு ஆண்டவருடைய உண்மையை தியானித்து பாருங்கள். ஆண்டவருடைய உண்மையை புசியுங்கள். நான் இப்படி சொல்றேன், ஆண்டவருடைய உண்மையை அனுபவியுங்கள். கடந்த காலத்துல கடவுள் உங்களுக்கு உண்மை உள்ளவரா இருந்திருக்கிறாரா? கண்டிப்பா உண்மையுள்ளவரா இருந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நான் இப்படி சொல்றேன், பெரிய ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நினைத்து நினைத்து நன்றி சொல்லுங்க. யாரும் பார்க்காத இடத்தில் தேவன் ஒருவேளை உங்களை வச்சிருக்கலாம். யாரும் பார்க்காத இடத்துல உங்க ஊழியம் இருக்கலாம், உங்க குடும்பம் இருக்கலாம். ஆனால் தேவன் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கேரி தாற்றண்டையில யாரும் போய் பார்க்கல, அது மறைந்திருக்கிற இடம். கேரி தாறு என்றால் மறைந்த இடம், மறைக்கப்பட்ட இடம். ஆனால் மறைக்கப்பட்ட இடத்துல தேவன் அவனை மறந்து போகவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மறைவா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் மறக்கலைங்க உங்களையும் மறக்கல, என்னையும் மறக்கல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மறைந்திருப்பது நிராகரிப்பு அல்ல, உங்களை உருவாக்கும் ஸ்தலம். அங்கே ஆண்டவர் அவனை உருவாக்குகிறார். கேரி தாற்றண்டையில காக்கா வருது. காக்கா வந்தா
என்ன கொண்டு வருது? அப்பமும் இறைச்சியும். ஊரே பஞ்சம், அங்கிருந்து அவனுக்கு எப்படி இறைச்சி கிடைச்சிருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஊரே பஞ்சத்தில் இருக்கு, அவனுக்கு மட்டன் கிடைக்குது. யாரெல்லாம் மட்டன் எடுத்து வச்சுட்டு வந்தீங்களோ, வேக வச்சுட்டு வந்தீங்களோ தெரியாது, இல்லை போகும்போது வாங்கிட்டு போகணும். மட்டன் வாங்குமா, மீன் வாங்குமா, ஃபைட்டு சண்டை போட்டு வந்திருக்கலாம். கவனிங்க, இங்கே ஊரே பயங்கர வறட்சியில் இருக்கு, ஆனால் அவனுக்கு அப்பமும் வருகிறது, மீட்டும் வருகிறது. இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கும் தெரியுமா? ஆகாப் வீட்டில இருந்து வந்திருக்கும். ஆகாப் வீட்டில் சுடுற அப்பத்தையும் அந்த மீட்டையும் காக்கா என்ன செஞ்சிருக்கான்? அங்கேருந்து எடுத்துட்டு இவனை போஷித்து இருக்கும். நான் நினைக்கிறேன், அது என்னுடைய கற்பனை, பைபிள் அப்படி எழுதலை. கவனிங்க, ஆண்டவர் அவனை போஷித்தார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க வனாந்தரத்தில் இருந்தாலும் மன்னாவினால் போஷிப்பார், கேரி தாற்றண்டையில் இருந்தாலும் ஆண்டவர் காகங்களை அனுப்பி போஷிப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவருக்காக சமவெளிகளில் உட்கார்ந்திருந்தாலும் ஒரு பிரெட்டை எடுத்து உடைச்சு ஆண்டவர் உங்களுக்கு தேவையான நன்மைகளை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இரண்டாவது, அவன் இருந்த இடத்தை நான் சொல்லுகிறேன், வாசியுங்கள். 9வது வசனத்தை வாசியுங்கள். 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். பெரிய ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், நீ எழுந்து அங்கே தங்கி இரு. ரெண்டாவது, முதல்ல ஆண்டவர் சொன்னாரு ஒளித்து கொண்டிரு, ஹைட் யுவர் செல்ஃப். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு ஸ்டே ஹியர். எங்க தங்கியிரு? சாரிபாத்துக்கு போய் என்ன செய்ய? அங்கே தங்கியிரு. கவனிங்க, சாரிபாத் ஊர் எங்க இருக்கு தெரியுமா? அந்த ஊருக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய ஊர் இருக்கு. என்ன ஊரு? சீதோனுக்கு அடுத்த சாரிபாத். சீதோன் யாருடைய ஊர் தெரியுமா? ஆகாபுடைய ஒய்ஃப். அந்த அம்மா பேர் என்ன? ஏசபேல். அந்த ஊர்ல இருந்து தான் 400 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்திருக்கிறா. அந்த ஊர்ல இருந்து தான் பணம் வருது. அந்த ஊர்ல இருந்து தான் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு, அக்கிரமமான காரியங்களுக்கு தேவையான பொருளுதவி வருது. ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போ? சீதோனுக்கு அடுத்த சாரிபாத். சீதோன்றது பெரிய பட்டணம், சாரிபாத்ன்றது சின்ன ஊரு, சின்ன கிராமம். ஆண்டவர் சொல்ற அந்த ஊருக்கு பக்கத்துல போப்பா. பெரிய ஊர்ல இருந்தா கூட அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கரெக்டா? இந்த ஊர்ல 1000 வண்டி வரட்டும், யாருக்குமே எதுவுமே தெரியாது. நீங்க கிராமத்துக்கு ஒரு சைக்கிள் எட்டு போனீங்கன்னா கூட கரெக்டா சொல்லிடுவாங்க, யாரோ ஒரு ஆள் புதுசா வந்திருக்காரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு எலியாட்ட, நீ அங்க போய் தங்கி இரு, ஒரு நாள் போயிட்டு வந்துரு. அப்படி கிடையாது, நீ அங்கேயே என்ன செய்யுது? நீங்க அங்க போக சொன்னா போவீங்களா? இங்க ஏசபேல் என்ன சவால் விட்டுக்கிட்டு இருக்கா? நாளைக்கு உன் தலை இருக்காது அப்படின்னு சொல்ற ஆளு, கொலை பண்றதுக்கு அஞ்சாத ஆளு, தெய்வ பயம் இல்லாத ஆளு, விக்கிரக ஆராதனை செய்ய பணம் கொடுத்து விக்கிரக ஆராதனை செய்ய வைக்கிற ஆளு, ஆண்டவருடைய பிள்ளைகளை வழிவிலக பண்ணுகிற ஆளு, அவ வீட்டுக்கு பக்கத்திலேயே போய் ஆண்டவர் தங்கியிரு. அங்கே வசனத்துல பாருங்கள், தங்கியிரு. ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இரண்டாவது, அங்கே அவன் பார்த்தது என்னென்றால் ஆண்டவருடைய பராமரிப்பை பார்த்தான். முதல்ல அவன் கேரி தாற்றண்டையிலே தேவனுடைய உண்மையை அனுபவித்தான். எலியாவுக்குள்ள இவ்வளவு பெரிய விசுவாசம் வர காரணம் என்னன்னா, ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை அனுபவித்தார். இரண்டாவது, ஆண்டவருடைய பராமரிப்பை அவன் கவனித்தான். அந்த பராமரிப்பு எப்படிப்பட்ட பராமரிப்பு தெரியுமா? அவன் சாரிபாத்துக்கு போறான், அங்க இருக்கிற ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அவள்கிட்ட கேட்கிறான், தண்ணி கொண்டு வா. பாஸ் எப்பவுமே அப்படித்தான் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் அவருடைய ப்ரேயர் ரெக்வஸ்டே வித்தியாசமா இருக்கும். என்னது? தண்ணி கொண்டு வா. அவ தண்ணி கொண்டு வர திரும்பும் போதே அவர் சொல்றாரு, உன் வீட்டுல என்ன இருக்கு? உடனே அவர் சொல்றாரு, ஒரு பிடி மாவும் கலயத்திலே கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே ஒன்றுமே இல்லை. உண்மையே சொல்லிடுச்சு அந்த அம்மா விசுவாசி. ஏன்னா குளோரி அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி, பாஸ்டர் நான் இது செய்ய போறேன், அது செய்ய போறேன், இப்படிதான், இவ்வளவுதான் இருக்கு, இதான் இருக்கு. நான் சொன்னேன், இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனா அவங்களுக்கு என்னன்னா சொல்லணும்னு ஆசை, ஆவல்ல எல்லாத்தையும் சொல்லியாச்சு. கொஞ்சம் தான் இருக்கு, இதை வச்சு என்ன செய்ய போறோம்? நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், நானும் என் மகனும் அதை சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம்? செத்து போக போறோம். அந்த வசனத்தை பாருங்க, 12ஆம் வசனத்துல எழுது, இதோ நானும் என் குமாரனும்
சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறேன். இந்த அம்மா ரொம்ப கஞ்ச பிசினாரியா இருக்கும் போல. எடுக்கிற விறகு கொஞ்சம் அதிகமா எடுத்தாதான் என்ன, 2 விறகு, கொஞ்சம் பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய், இவ்வளவுதான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. 13ஆம் வசனத்துல எலியாவுடைய வார்த்தையை பாருங்களேன். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே என்ன செய்ய. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகுறதுக்கு ரெடியாகு, நீ செத்தா சாவு. கவனிங்க, ஒரு பாஸ்டர் வந்து இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? பாஸ்டர், நான் இவ்வளவுதான் வச்சிருக்கேன், இதை சாப்பிட்டு சாக போறேன், இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. அவர் சொல்றாரு, உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, சாவு. ஆனா அதுக்கு முன்னாடி அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணல, நீ அதுக்கப்புறம் செத்து போ, முதல்ல என்ன செய்ய, எனக்கு கொடு. அவளுக்கு என்ன மைண்ட்ல ஓடி இருக்கும்? அந்த விதவைக்கு என்ன மைண்ட்ல ஓடி இருக்கும்? எலியாவுக்கு நல்லா தெரியும் என்ன பராமரிக்க கடவுள் சொல்லி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இங்கேயோ வித்தியாசமா இருக்கிறது. இவ வந்து பெரிய ஆள் கிடையாது, இவ பணக்காரி கிடையாது. சரி சரி போட்டும் போட்டும். ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பராமரிப்பேன்னு சொன்ன உடனே அவள் போய் ஒரு பிடி எடுக்கிறாள், அப்பத்தை சுடுறா, அதுல கொஞ்சத்தை பிச்சு கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்கா? எலியாட்ட கொடுக்குறா. திரும்ப போய் பார்த்தால் அதே அளவு மாவு இருக்கிறது, அதே அளவு எண்ணெயும் இருக்கிறது. கவனிங்கள், இது எதை காட்டுகிறது? 3.5 வருடம், கிட்டத்தட்ட 3 வருடத்துக்கும் அதிகமாக வசனம் சொல்லுகிறது. அவளும் அவள் வீட்டாரும் 15ஆம் வசனத்துல எலியாவின் சொற்படி செய்தால் இவனும் அவள் வீட்டாரும் எத்தனை நாள் சாப்பிட்டார்கள்? அநேக நாள். கவனிங்க, ஒவ்வொரு முறையும் அதுல இருந்து மாவை எடுத்துட்டு இங்கிட்டு வந்த உடனே திரும்பி பார்த்தா மாவு இருக்கு. ஒவ்வொரு முறையும் அதை எடுத்து பார்த்தா இது எதை காட்டுகிறது என்றால், 2வது நிலைமை, ஆல்வேஸ் ட்ரஸ்டிங் ஆன் காட். ஆண்டவரை எப்பொழுதும் நம்பு. ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல எலியா பார்த்தது என்னன்னா, தேவனுடைய உண்மையை பார்த்தான். 2வது, எப்பொழுதும் ஆண்டவரை நம்புவதற்கு கற்றுக்கொண்டான். அவ பிரெட்டை எடுத்து சுட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப போய் பார்த்தா பிரெட் இருக்கு, அதே அளவு என்ன இருக்கு. ரொம்ப மூடையா இல்லைங்க, மூடையா இருந்தா ஊர்ல இருக்கிறவன் வந்து திருடிட்டு போயிடுவான் விதவை வீட்டுல இருந்து. ஆனா இருக்கிறத அப்படியே எடுத்து சுட ஒவ்வொரு முறையும் எலியா கற்றுக்கொண்டான், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நான் நம்புவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிறிய காரியம், சிறிய மலையை பார்த்த உடனே அவனுக்குள்ள எப்படி தெரியுமா இவ்வளவு பெரிய விசுவாசம் வந்துச்சு? சிறிய அப்பத்தை வைத்து, சிறிய மாவை வைத்து, கொஞ்சம் எண்ணெயை வைத்து ஆண்டவர் என்னையும் போஷித்தார், எலியா அந்த விதவையும் போஷித்தார், அவங்க குடும்பத்தையும் போஷித்தார். சாகணும்னு நினைக்கிறவள ஆண்டவர் என்ன செய்ய விடல? சாக விடல. நம்ம ஆண்டவர் மரணத்தின் தேவன் அல்ல, ஜீவனுக்கு அதிபதி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவரால் தான் ஜீவனை கொடுக்க முடியும். ஒருத்தனுக்கு ஜீவனை கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரா, அவன் சாவணும்னு நினைச்சாலும் விட மாட்டார். யோனா, என்னைய தூக்கி என்னங்க போட்டுருங்க, கடல்ல போட்டுரு, அப்பொழுது இந்த கடல் சீற்றம் எல்லாம் குறைஞ்சிடும். அவன் சாகல. அந்த கப்பல்ல போய்கிட்டு இருந்தவங்க எல்லாம் நினைச்சாங்க நம்ம செத்துட்டோம், அவ்வளவுதான். அவங்களும் சாகல. நினிவே மக்கள் நினைச்சாங்க, ஐயோ 40 நாள்ல நினிவே பட்டணம் அழிக்கப்படும். நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், கவனியுங்கள். நம்முடைய ஆண்டவர் அழிக்கிறவர் அல்ல, ஜீவனை ரட்சிக்க வந்தவர், ஜீவனை கொடுக்க வந்தவர். அது எப்படி கொடுக்க வந்தாராம்? பரிபூரண ஜீவனை கொடுக்க வந்தாராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்கே எலியா கற்றுக்கொண்ட 2வது நிலைமை என்ன என்றால், ஆண்டவருடைய உண்மையை கற்றுக்கொண்டான். 2வது, ஆண்டவர் மேல எப்பொழுதும் நம்பிக்கை வைக்கிற அந்த குணத்தை கற்றுக்கொண்டான். 3வது காரியத்தை நான் சொல்லுகிறேன். எலியாவினுடைய 3வது நிலைமை 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். 18வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி. கவனிங்க. இப்ப 3வது நிலைமை என்ன தெரியுமா? முதல்ல ஆண்டவர் ஒளித்து கொண்டிருன்றார். ஒளித்து கொண்டிருன்னு சொன்னது எதுக்காகன்னா, ஆண்டவரை அவன் முழுவதுமாய் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவனை உருவாக்குகிறார். அடுத்து பராமரிக்க ஒரு விதவை வீட்டுக்கு வைத்திருக்கிறேன் சொல்றாரு. 3வது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை போய் யார்கிட்ட காண்பி? ஆகாப்ட காண்பி. கவனிங்களேன், நீங்க சில நேரம் ஒளிஞ்சிருக்கிறது, மறைஞ்சிருக்கிறது, தங்கி இருக்கிறது நிரந்தரமாக அங்கே இருப்பதற்காக அல்ல. இந்த இடம் உங்களுக்கு என்னது அல்ல? நிரந்தரம் அல்ல. நீங்க இருக்கிற இந்த ஸ்தானம் நிரந்தரம் அல்ல. பெரிய நாளுக்காக தேவன் உங்களையும் என்னையும் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பெரிய ராஜாக்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்.
ராஜாவுக்கு முன்னாடி உன்னை காண்பி. பெரிய நாளுக்காக அவனை ஆண்டவர் உருவாக்குகிறார். தேவன் உங்களை மறைத்திருந்தால் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று. ஆண்டவர் ஒருபோதும் உங்களை மறக்கிறவர் அல்ல. ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். மறைவுக்கு பின்னாடி ஒரு பெரிய வெளிப்பாடு வருகிறது. வெளியே வருகிறான். 18:36 பாருங்க. 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல எழுதியிருக்கு. அந்தி பலி செலுத்தும் நேரத்தில தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கவனிங்க, 3 வருஷமா ஆண்டவர் அவனுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? டேய், கர்மேல் மலையில நீ என்னென்னலாம் செய்யணும்னா அவங்களையும் கூப்பிடு, நீயும் போய் நின்னுக்கோ, பலிபீடத்தை எடுத்து கற்களை அடுக்கி இப்படியெல்லாம் பலி செலுத்தணும், அப்படி மாடை வெட்டி அங்க மேல வச்சு தண்ணியை ஊத்தி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு 3.5 வருடம் கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். இவன் அந்த கற்றுக்கொண்டதை எல்லாருக்கும் முன்பாக விளங்க பண்ணுகிறான். கவனிங்க, நீங்க ஆராதனைக்கு வருவது, கற்றுக்கொள்வது, இதெல்லாம் எதற்காக சொல்லுங்களேன்? எதுக்காக? நல்ல காரியங்களை செய்வதற்காக. ராமன் சொல்லுங்களேன். நேற்று நைட்டு நான் ஒரு மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆர் ஸ்டான்லி அங்கிள் அவங்களுடைய மெசேஜ். பாஸ்டர் வந்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது, பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது. தீமோத்தி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள்ல சொல்கிறது, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் 3.5 வருடம் இவனை உருவாக்கினது எதற்காக என்றால் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக அவனை ஆண்டவர் உருவாக்குகிறார். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் 7 முறை ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணா ஒண்ணுமே நடக்கல. 7வது முறை அவன் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கிறது. கவனிங்கள், சில நேரங்கள்ல ஆண்டவர் வார்த்தையின்படி செய்யும் போது தாமதங்கள் வரலாம். மழை இன்னும் வரல ஊருக்குள்ள, 6 முறை ஆனா அவன் ஜெபிக்கிறான். ஒவ்வொரு முறையை ஜெபிச்சுட்டு ரிசல்ட்டை எதிர்பார்க்கிறான். வேதம் சொல்லுகிறது, எலியா உங்களையும் என்னையும் போல எப்படிப்பட்ட மனுஷன்? பாடுள்ள மனுஷன். எப்படி நமக்கு பாடு இருக்கோ, பிரச்சனை இருக்கோ, இப்போ 9:30 ஒரு முடிச்ச உடனே இந்த அங்க போகணும், இங்க போகணும், இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவனை பார்க்கணும், அவனுக்கு பணம் கொடுக்கணும், அவன்கிட்ட பணம் வாங்கணும், இதெல்லாம் பாடு இருக்குல்ல. இதை மாதிரி அவனும் ஒரு பாடுள்ள மனுஷன். பாடுள்ள மனுஷனா இருந்தும் ஜெபிக்க தவறவே இல்லை. ஜெபித்து முடிச்சுட்டு ஒவ்வொரு முறையும் அவன் எதை பார்த்தான் தெரியுமா? சமுத்திரத்துல ஏதாயிலும் மேகம் வருதா. நான் உங்களை இப்படி உற்சாகப்படுத்துகிறேன், என்கரேஜ் பண்றேன். கவனிங்க, ஒவ்வொரு முறை ஜெபித்துட்டு அற்புதத்தை எதிர்பாருங்கள். ஜெபிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நிறைய பேர் ஜெபிக்கிறோம், அதெல்லாம் மறந்து போயிடும். ஆண்டவரே இதுக்காக அதுக்காக அப்படின்னா ஜெபம் பண்ணி விடாதீங்க. பர்பஸா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ரிசல்ட்டை எதிர்பாருங்க. அக்கௌண்ட்லாம் செக் பண்ணுங்க. இப்பவுமே செக் பண்ண ஆரம்பிச்சிடாங்க, அப்போ ஏதாச்சும் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ராமன் சொல்லுங்களேன், இப்போ பாஸ் என்ன ப்ராஸ்பரிட்டி பிரசியார் ஆயிட்டாரு அப்படி இல்லை, அதை சொல்லலை. எலியா ஒவ்வொரு முறையும் ஜெபித்து அற்புதங்களை எதிர்பார்த்தான். 18ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, சிறிய காரியம் வந்தது. சிறிய காரியத்தை பார்த்து அவன் சோர்ந்து போகவில்லை. பெரிய மலையும் வரும் என்று விசுவாசித்தான். அதே போல பெரிய மலை வந்தது. வேதம் சொல்லுகிறது, சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல நாம பார்க்க முடியும். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணல. உங்க கையில கொஞ்சம் இருந்தால் அதை அசட்டை பண்ணாதிருங்கள். உங்கள்கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிற கொஞ்சத்தை நீங்கள் ஏளனமா நினைக்காதீங்க, துச்சமா நினைக்காதீங்க, சிறு பிள்ளைகளை அற்பமா நினைக்காதீங்க. ஆண்டவர் முதலில் சிறிய மேகத்தை தான் தருவார் கொஞ்ச நேரத்துக்குள்ளே. 45ஆவது வசனம் சொல்லுகிறது, அப்படி சொல்லுன்னு சொல்லி ஆள் அனுப்புறான். சொல்லாம போறதற்குள்ளே அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் என்ன செய்தது? கருத்தது, பெருமழை உண்டாயிற்று. பிரியமானவர்களே, நான் இன்னைக்கு மெசேஜை முடிக்க விரும்புகிறேன். சின்ன காரியம் உங்க வாழ்க்கையில தோன்றும் போது, ஒரு சின்ன கிளிம்ஸ் வருது அப்படின்னா அதை விடாதீங்க. இன்னும் ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, பிரயாசத்தை அதிகப்படுத்துங்க. ஆண்டவர் நிச்சயமாய் பெரும் மழையை தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? சிறு ஜெபம் இருக்கிறதா? சிறிய வாய்ப்பு தான் இருக்கிறதா? சிறிய ஊழியம் தான் இருக்கிறதா? நீங்கள் ஒருவேளை சிறிய மனிதர்களா இருக்கலாம், சிறிய ஆரம்பமா இருக்கலாம், நீங்கள் விதைக்கிறது சிறிய காணிக்கையா இருக்கலாம்.
ஒருவேளை உங்களிடத்துல சிறிய விசுவாசமா இருக்கலாம், சின்ன கதவு திறந்திருக்கலாம். அதை அற்பமாக நினைக்காதிருங்கள். தாவீதின் கையில இருந்த சிறிய கற்கள் பெரிய கோலியாத்தை வீழ்த்தியது. ஓ ஹalleluya. சிறு பையனிடத்தில் இருந்த 5 அப்பம் 2 மீன்கள் பெரிய ஜனங்களை போஷித்தது. எலியாவின் முன்பாக இருந்த அந்த சிறு மேகம் கொஞ்ச நேரத்துக்குள்ளே பெரு மலையை தந்தது. ஹalleluya, ஹalleluya. நீங்கள் சிறியவர்கள் என்று நீங்க வருத்தப்படாதிருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு தேவன், மிகப்பெரிய தேவனாய் இருக்கிறார். மிகவும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். மிகவும் வல்லமை உள்ளவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஞானம் உள்ளவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கிருபை உள்ளவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எதையும் செய்ய அவரால் முடியும். அவர் இந்த உலகத்துல பிறக்கும் போது எல்லாரும் நினைச்சாங்க ஒரு பெரிய ராஜாவா வந்து பிறப்பார். யூதருக்கு ராஜா பெரிய அரண்மனையில் பிறக்கவில்லை, ஒரு சிறிய தொழுவத்திலே, அந்த மாட்டு மந்தையில, ஆட்டு மந்தையில அவர் வந்து பிறந்தார். சிறியதாய் ஆரம்பித்தார், ஆனால் பெரிய காரியங்களை இந்த பூமியிலே செய்தார். என்ன பெரிய காரியம் செய்தார் தெரியுமா? பாவங்களை மன்னித்தார், சாபங்களை எடுத்து போட்டார். பாவங்களை மன்னிக்க, சாபங்களை எடுத்து போட தன்னைத்தானே ஜீவ பலியாய் அர்ப்பணித்தார். சிறிய ஆரம்பத்திலிருந்து கல்வாரியின் சிலுவை வரை ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நேர்த்தியாய் நடத்தி முடித்தார். இன்று உங்கள் வானம் வறண்டதாக இருக்கலாம், பல வருடங்கள் பதில் இல்லாமல் இருக்கலாம், நீண்ட கால ஜெபத்துக்கு ஒன்றும் நடக்காமல் இருக்கலாம், நீங்களும் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு சிறிய மேகத்தை இன்றைக்கு எழும்ப பண்ணுவாராக. நீங்க வீட்டுக்கு போகும்போது, உங்க வேலை ஸ்தலங்களுக்கு, நீங்க ரெஸ்பெக்டிவ் பிளேஸ்க்கு போகும்போது, ஆண்டவர் உங்களுக்காக சிறிய மேகத்தை எழும்ப பண்ணி பெரும் மலையை கொண்டு வருவாராக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, அன்பின் பிதாவே, நீர் எங்கள் தேவன், பெரியவராய் இருக்கிறீர். பெரிய காரியங்களை இன்றும் செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, அதற்கு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்த, தங்கி இருக்க, ஒழித்து கொண்டிருக்க, தயாராக, ஆயத்தமாக எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. ஆராதனையில தொடர்ந்து நீர் மகிமைப்படும். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் உங்க கரத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட். டீ இருக்கிறது, டீ கொடுங்க. சரத், மேஷாக்,